இது தொடரும், மத சார்பின்மை தொடரும், லஞ்ச லாவணியம் முற்றிலும் அகற்றப்படும், மத சார்பின்மை தொடரும் என்ற ஒரு வாக்குறுதியும் இந்த நேரத்தில் தந்தார்கள். அதே போல எல்லா மாவட்டங்களிலும் எல்லா கட்சி தொண்டர்கள் அத்தனை பேரும் கூட்டணி கட்சியுடைய தொண்டர்கள் அனைவரும் ஒருங்கிணைக்கப்பட்டு நல்ல ஒரு நிலையை தமிழகத்தை எடுத்து செல்ல வேண்டும். இனி 5 ஆண்டுகள் மட்டுமல்ல, இனி வரும் காலங்களிலே எந்த தேர்தலானாலும் இந்த கூட்டணி தொடர்ந்து நீடித்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்து தமிழக மக்களுடைய நலனுக்கு மட்டுமே பாடுபடும், சுயநலத்திற்காக இல்லை என்பதை ஆணித்தரமாக முதல்வர் சொன்னார்கள். நாங்கள்லாம் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த கூட்டணி குறித்து பெயர் அவர் மனதிலே இருக்கிறது. அந்த பெயர்களை அவர் தலைவர்களோடு கூட்டணி கட்சி தலைவர்களோடு ஆலோசித்து அந்த என்ன பெயர் என்பதை வெளியே அவர் வாயிலாக சொல்வார். அதாவது எப்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பீடத்தில் ஏற வேண்டும், அதற்கு திமுக வெளியிலிருந்து ஆதரவு தரும் என்ற நிலையை எடுத்தார்களோ அப்பொழுதே அவர்கள் கொள்கை ரீதியாக தன்னுடைய உயிர் போனது போல திராவிட இயக்கம் என்பது சாய்ந்து விட்டது. இனி இதை மக்கள் எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர் என்ன செய்தாலும், குதிரை பேரம் எந்த பேரம் செய்தாலும் மக்களுடைய மனதிலே அவர்கள் இடம்பெறப் போவதில்லை. மக்கள் ஒருமித்த கருத்தோடு அவர்கள் வாக்களித்து இந்த ஆட்சியை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதற்கு நாங்கள் பக்கபலமாக மக்கள் விரும்பி இருக்கிறார்கள். அந்த மக்கள் குரலுக்கு நாங்கள் எல்லாம் ஆதரவு தர வேண்டும் என்ற காரணத்திற்காக எங்களுடைய அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் முடிவெடுத்ததன் மூலம் நாங்கள் இதை செய்திருக்கின்றோம். இனிவரும் காலங்களில் நிச்சயமான ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் தமிழக மக்களுக்கு இருக்கிறது. முக்கியமாக லஞ்சம் என்பது இந்தியா மட்டுமல்ல உலகத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு இயக்கம், இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் நடத்த முடியும் என்பதை காட்டியிருக்கின்ற நம்முடைய மாண்பு முதல்வர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.